ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் இறைவனின் நினைவை இயல்பானதாகவும் சுலபமானதாகவும் ஆக்குதல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். இன்றைய நாகரீக மனிதர்களின் புகார்களில் பொதுவான ஒன்று என்னவென்றால், இறைவனை இந்த கண்களால் பார்க்க முடியவில்லை, மேலும் அவரை நிலையாக நினைப்பதும் கடினமாக இருக்கிறது என்பதாகும். அத்துடன் பலர் தியானம் செய்வது மேலும் இறைவனிடம் தொடர்பு வைப்பதை பற்றி கேட்கும் போது அதில் அவர்கள் சங்கடமடைகிறார்கள். மேலும் தியான பயிற்சி செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுப்பது கிடையாது. தியானம் செய்வது மிகவும் சுலபமானது. அது நம்மை இறைவனுக்கு நெருக்கத்தில் கொண்டு வருகிறது. மேலும் இப்படிப்பட்ட ஆன்மீக பயணங்களில் நமக்கு அழகான அனுபவமும் கிடைக்கின்றது என்று ஆன்மீகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தியானத்தை சுலபமானதாகவும் இயல்பானதாகவும் ஆக்கிக் கொள்வதற்கு 5 வழிகளை பார்க்கலாம். 1. இறைவனிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். மேலும் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடன் ஆழமான மேலும் அர்த்தமுள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கான முதலாவது மேலும் மிகவும் முக்கியமான படி என்னவென்றால், இறைவனை பற்றி அவருடைய பெயர், உருவம், பண்புகள், நடிப்பின் பாகம், மேலும் அவர் எங்கிருக்கிறார் போன்றவற்றை நெருக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த படி என்னவென்றால், இந்த ஞானத்தில் நம்பிக்கை வைப்பது. 2. இறைவனின் ஞானத்தை கேட்க வேண்டும். மேலும் அவரை பற்றி நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனிடம் ஆழமான உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கான அடுத்த படி என்னவென்றால், ஆத்மாவாகிய என்னை பற்றிய அவருடைய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவரை பற்றி அவரே வெளிப்படுத்துகிற ஆன்மீக ஞானத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். 3. தியானத்தின் நுட்பங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனோடு தொடர்பு வைக்கின்ற அழகான மேலும் ஆக்கப்பூர்வமான முறைதான் தியானம் ஆகும். ஆனால் இதன் சரியான நுட்பத்தை தெரிந்து கொள்ளாமல் இதில் நாம் வெற்றியை அனுபவம் செய்ய முடியாது. இறைவனை நெருக்கமாக அறிந்து கொண்ட பிறகு சரியான நுட்பத்துடன் தியானம் செய்யும் போது நமது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது. மேலும் நாம் சக்திசாலியாக உணர்கிறோம். 4. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் தியானத்தை நிலையான அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தியானம் நிலையாக இருக்கும் போது மிகவும் அழகானதாக இருக்கிறது. தியானத்தோடு இணைந்த ஒவ்வொரு கர்மமும் கர்மயோகம் என்று அழைக்கப்படுகிறது. கர்மயோகம் நமக்கு இதற்கு முன் ஒருபோதும் அனுபவம் செய்திருக்காத அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்ய வைக்கிறது. நம்மை சிறந்தவர்களாக, தூய்மை நிறைந்த மேலும் மிகவும் சக்தி நிறைந்த ஆத்மாக்களாக ஆக்குகிறது. 5. உங்களுடைய வாழ்க்கையின் வெவ்வேறு கோணங்களிலும் தியானத்தை பயன்படுத்துங்கள். நீங்கள் உடல் அளவிலோ மனதளவிலோ நன்றாக இல்லாத போது, உங்களுடைய உறவுகள் அமைதி, அன்பு மற்றும் ஆனந்தத்தை இழக்கும் போது, வேலையில் கஷ்டம் ஏற்படும் பொழுது தியானத்தின் சக்தியை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பயன்படுத்துங்கள். இது தியானத்தை உங்களது வாழ்க்கையின் நிலையான அங்கமாக ஆக்குகிறது. ஓம் சாந்தி.